ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து நம்ம சட்டையில இருந்து அழகான ஒரு டாப் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம தைக்க வேண்டிய துணியில பட்டனையும் பாக்கெட்டையும் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடணும். அடுத்து நம்ம வந்து ஷர்ட்டில் உள்ள காலரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். நம்ம வீட்டில் உள்ள பழைய சட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து புதுசாக ஒரு டாப் மாதிரி செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். சட்டைக்கு சைடு பக்கத்து ரெண்டையும் பிடிச்சி பின்பக்கமா மடிக்கணும். மேல வந்து ரெண்டு கையும் இருக்கணும். சட்டைக்கு சைடு பக்கம் வந்து அந்த கைக்கு கீழ் பக்கமா இருக்கணும். இந்த பக்கம் வந்து பட்டன் போடக்கூடியது, அப்புறம் பேக் சைடு எல்லாம் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிறது மாதிரி துணியை ஃபர்ஸ்ட் நம்ம மடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து கழுத்துக்கு அகலம் குறிக்க போறேன். நான் 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். மேலேயும் 2.25 இன்ச் எடுத்து நான் வளைச்சி கோடு போடுவேன். அப்புறம் இதை வெட்டணும். இது நெக்குக்காக. அடுத்து ஷோல்டர் வந்து நான் 3.5 இன்ச் எடுக்கேன். இந்த சட்டை வந்து பெருசு, அதனாலதான் நான் வந்து ஷோல்டருக்கு கழுத்து பக்கத்துல இருந்து எடுக்கேன். சின்ன சட்டையா இருந்தேன்னா கை பக்கமே நம்ம வந்து ஷோல்டருக்கு அளந்துக்கிடலாம். அக்கல் பகுதிக்கு வந்து நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்ஹோல் வரையதுக்காக 1.5 இன்ச் எடுத்து வளைச்சி கோடு போடணும். பொதுவா வந்து நம்ம சுடிதார்லாம் வெட்டும் போதும் அதே மாதிரி முன்பக்க உயரம்லாம் எடுத்து தான் நம்ம வெட்டுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் வெட்டணும். இதுலயும் முன்பக்க உயரம் எடுக்கணும். முன்பக்க உயரம் 14 இன்ச்சு. இந்த முன்பக்க உயரத்துக்கு அகலம் வந்து இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவா. வந்து அந்த இடுப்பு சுற்றளவு வந்து 9.25 இன்ச். நான் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் தான் சொல்லேன். உங்களுக்கு உள்ள துணி மெஷர்மெண்ட்டை நீங்க துணியை வந்து அளந்து பார்த்து வெட்டணும். அடுத்து சட்டைக்கு அடிப்பக்கம் 5 இன்ச்சு குறிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 5 இன்ச்சு குறிக்கணும். இது எதுக்குன்னா டாப்ல வந்து சைட்ல வளைவு வர்றதுக்காக. அடுத்து நம்ம கீழே போட்டிருந்த அந்த 5 இன்ச்சையும் அந்த இடுப்பு சுற்றளவையும் சேர்த்து கோடு போடணும். இப்ப வந்து நம்ம இந்த துணியை வெட்டணும். ஆனா நம்ம கழுத்து பகுதியை மட்டும் இப்ப வெட்டக்கூடாது. கழுத்து பகுதி வெட்டதுக்கு நம்ம வந்து துணியை மாத்தி மடிக்கணும். எப்படின்னா ஓப்பன் சைடு எல்லாம் மேல் பக்கமும் பேக் சைடு வந்து அடிப்பக்கமும் இருக்கிறது மாதிரி நம்ம மடிக்கணும். திரும்பவும் வந்து நான் நெக் வரையேன். ஏன்னா துணியை வந்து மாத்தி மடிக்கும் போது அது மாறி போச்சு. அதனால நான் இப்ப வரைஞ்சிட்டு இருக்கேன். இதுல நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் அடுத்து பேக் பக்கம் தனித்தனியா வெட்டணும். முன்பக்கம் வந்து எனக்கு வெறும் 4 இன்ச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வெட்டுகேன். உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணா நீங்க நீளம் என்ன எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க வெட்டிடலாம். பேக் சைடு வந்து நான் 2 இன்ச்சு உயரம் வச்சுதான் கழுத்து வெட்டுவேன். இதுவும் உங்க விருப்பம் தான். நீங்க எவ்வளவு வேணாலும் நீளம் எடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம கைப்பகுதி எடுக்கும். இந்த கைப்பகுதியில கைக்கு அகலம் வந்து எனக்கு 8 இன்ச் இருக்கு. கரெக்டா இந்த துணிலயும் 8 இன்ச் இருக்கு. அதனால நம்ம இனி உயரம் எடுக்கலாம். உயரம் வந்து 4 இன்ச். தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 4 1/2 இன்ச் எடுக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கை வரையும் போது குறிச்சு கட்டம் போட்டு வரைஞ்சோன்னா அது ஈஸியா இருக்கும். கை துணியில எந்த பக்கம் தையல் இல்லையோ அந்த பக்கத்துல இருந்து 3 இன்ச் எடுக்கணும். தையல் இருக்கக்கூடிய பக்கம் வந்து 1/2 இன்ச் எடுத்து கோடு போடணும். வளைச்சு கோடு போடணும். நம்ம கோடு போட்ட பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கை பகுதியில வளைவான பக்கத்துல ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய கை மட்டும் வளைவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 2 கைக்கும் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்ப 2 துணியும் கட் பண்ணியாச்சு. இந்த கை பகுதியில தையல் சேர்ந்து இருக்கும். அந்த தையலை மட்டும் தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்டையில பேக் சைடுல மட்டும் 2 துணி இருக்கு. அந்த 2 துணியும் வந்து விலகி விலகி போனா நம்மளுக்கு தைக்கிறது கஷ்டம். அதனால நான் ஃபர்ஸ்ட் அதை தச்சுக்கிடுவேன். அடுத்து வந்து பட்டன் போடக்கூடிய ஹோலும் இருக்கு. பட்டன் வச்சிருந்த துணியும் இருக்கு. இந்த 2 துணியையும் கரெக்டா அதுக்கு மேல வச்சு தைக்கணும். பின்பக்கம் வந்து இந்த துணி இப்படி இருக்கும். இதையும் நம்ம வந்து அப்படியே வச்சு தச்சிடணும். நம்ம கை வெட்டும் போது முன்பக்கம் வரக்கூடிய கைக்கு மட்டும் லைட்டா வளைவை கட் பண்ணி விட்டுருப்போம். அது முன்பக்கம் இருக்கிறது மாதிரி தைக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம கையை வந்து மடிச்சு சென்டர் பகுதியை லைட்டா குறிச்சு வச்சிருக்கணும். அந்த சென்டர் பகுதியும் ஆம்ஹோலுக்கு சென்டர்ல இருந்து அளந்து இந்த கைக்கு எண்ட் சைடு வரும்போது இந்த கையில நம்ம வந்து ஒரு மார்க்கர் வச்சு குறிச்சுக்கணும். அப்பதான் நம்ம தைக்கும் போது அந்த கைக்கு சென்டர் பகுதி வந்து நம்ம ஷோல்டருக்கு கரெக்டா சென்டர்ல வரும். அடுத்து 1/2 இன்ச் அகலத்துல நீளமா நான் துணி வெட்டி வச்சிருக்கேன். இந்த துணி வந்து சட்டை வெட்டும் போது மிச்சம் வந்த துணியில நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடணும். சின்ன சின்ன பீஸா இருந்தா நம்ம சேர்த்து தச்சுக்கிடணும். அதை வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மடிச்சிட்டு இந்த துணியை 2ஆ மடிச்சு வச்சு தைக்கணும். அப்போ வந்து நூல் பிரியாம இருக்கும். இதை வந்து நம்ம சட்டைக்கு முன்பக்கத்துல கழுத்து பகுதியில வச்சு சுத்தியும் தைக்கணும். இந்த கழுத்து பகுதியில இந்த துண்டு துணியை தைச்சு முடிக்கவும் அதே மாதிரியே மடிச்சு வைக்கணும். அப்பதான் நூல் பிரியாம இருக்கும். இல்லைன்னா நூல் பிரிஞ்சு வந்துடும். இப்ப வந்து நம்ம துணியை தச்சாச்சு. இந்த கழுத்து பகுதியில வளைவான பகுதியில கத்திரியை வச்சு கட் பண்ணி விடணும். அப்ப வந்து நம்ம மடிச்சு தைக்கும் போது வந்து அதுல சுருக்கம் எதுவும் வராம அழகா வட்டமா வரும். நான் கழுத்துல வச்சு தச்ச துணிய பின்பக்கமா திருப்பி இந்த துணி வெளியே தெரியாம சுத்தியும் தைக்கணும். இப்ப சுத்தியும் தச்சாச்சு. ஆனாலும் இதை நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த துணி வந்து வெளியே எலும்பி எலும்பி வரும். அதனால இந்த கழுத்தையே சுத்தி இன்னும் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். இனி வந்து சட்டைக்கு கீழ் பக்கத்துல நம்ம வளைவா வெட்டின பகுதியை நம்ம தைக்க போறோம். இதை நம்ம சும்மா மடிச்சு கூட தைக்கலாம். வளைவான பகுதியில மடிச்சு துணியை தச்சேன்னா ஒழுங்கா வராது அப்படிங்கிறவிய மட்டும் 1/2 இன்ச்சு அகலத்துல ஏற்கனவே நீளமா துணி வெட்டி வச்சிருக்கோம். கழுத்துக்கு தச்சது மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு அடுத்து 2ஆ மடிச்சு அந்த வளைவான பகுதியில தைக்கணும். தச்சு முடிச்சதும் அந்த வளைவான பகுதியில வந்து நம்ம தையல்ல படாம வெட்டி விடணும். அடுத்து மடிச்சு தச்சிடணும். ஒருக்கா மட்டும் இல்ல, கழுத்துல தச்ச மாதிரியே நம்ம 2 தடவை தையல் போடணும். அடுத்து இந்த துணியை நம்ம வந்து மொத்தமா சேர்த்து தைக்கிறது மட்டும்தான் இருக்கு.
இந்த துணிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அளவு துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மேல வச்சு நீங்க கோடு போட்டு அப்புறம் நீங்க தைக்க ஆரம்பிக்கணும். நான் இந்த துணியில வந்து இப்ப கோடு போட்டாச்சு. நான் இப்ப தைக்கேன். இதே மாதிரி தான் நம்ம அந்த சைட்லயும் தைக்கணும். இனி இந்த துணியில வந்து நம்ம பட்டன் வைக்கலாம் மாடலுக்காக. அதுக்கு நம்ம சட்டையில வந்து நிறைய சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இருக்கும். அந்த சின்ன பீஸ்ல பட்டன் வச்சு அந்த துணியை நல்லா இறுக்கி பிடிக்கணும். ஊசி நூல் எடுத்து அதுல கோர்த்து நூலை வச்சு அந்த பட்டனை சுத்தி நல்லா டைட்டா சுத்தணும். உங்களுக்கு அந்த பட்டன் வந்து கரெக்டா வட்டமா வந்துட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து அதுல ஒரு சொட்டை போட்டு முடிக்கணும். உங்களுக்கு எத்தனை பட்டன் வேணாலும் இதுல நீங்க வச்சுக்கலாம்.